கொடுப்பது அன்பா அப்படின்னு இல்லை, எடுப்பதுதான் அன்பு. ஆனா அது கொடுப்பதாக மற்றவர்களுக்கு தெரியும். அப்படிதான் தலைப்பு. சோ அன்பில் இருப்பவனுக்கு கொடுப்பதாக ஃபீல் ஆகாது, எடுப்பதாக தான் அவன் உணர்வான். ஆனால் அடுத்தவர் கண்களுக்கு அவன் கொடுப்பதாக உணரப்படுகிறது. இது என்னுடைய டெபினிஷன். ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்குறேங்கிறதுல ஈகோ ஆயிரும். ஸோ அதனால எடுக்கிறேன்னாலும் ஆசை ஆயிரும். அப்போ எடுப்பதாக அவன் உணர்கின்றான், ஆனால் அடுத்தவர் கண்களுக்கு அது கொடுப்பது போல் தோன்றுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இது நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபீலை விட ஜாலியா பொழுது போகுது, யூஸ்ஃபுல்லா பொழுது போகுது, நல்லா சிந்திச்சு ஜாலியா ஜோக் அடிச்சு சந்தோஷமா அந்த டைம் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் சொல்ல தோணுது. அதுதான் ஞானதேவரும் சொல்றாரு, ஸ்ரோதாக்களுக்கு நன்றி அப்படின்னு. அப்போ அங்க எடுப்பதாக தான் உணரப்படுகிறது, அங்க எங்கே கொடுப்பதாக உணரப்படுகிறது. அப்பா சூப்பர்ப்பா, டைம் வருது, நல்ல கேள்வி கேட்பாங்க, ஜாலி நக்கல் கிண்டல் அடிக்கணும். ஆனா அதே சமயம் நாலேஜ்ல இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும், டைம் பாஸ் சூப்பரா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது, ஐ என்ஜாய் தி லாட் அப்படின்னு சொல்லும்போது அதை எங்கே கொடுப்பதாக உணரப்படுகிறது. நான் இவர்களிடம் எடுத்தேன் அப்படின்னு வருது, ஆனா அடுத்தவர்கள் பார்வைக்கு கொடுப்பதாக உணரப்படுகிறது. ஸோ அது கொடுப்பது என்பது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் சரி எப்படி உணரப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பு இல்லாமை அப்படின்னு அன்புன்னு வச்சுக்கிறோம். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அங்கே கொடுப்பது போல் அடுத்தவர்கள் உணரப்பட்டு தான் எடுப்பது போல் ஒரு ஃபீல் வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக அவளுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம அன்புங்கிறோம். அவ்வளவுதான். அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத விட அது யார் பார்வைக்குன்னு பார்த்தா, அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்கள் செய்யும் செயல் அந்த கணவனுக்கும் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் வேண்டுமானால் அவள் கொடுப்பதாக உணரப்படும். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் சூப்பரா, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, செம்ம டைம் பாஸ், நான் கிக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சமையல் பண்றதுன்னா கிக்கு, அதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல்ல ஜாலியா ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுற மாதிரி. ஸோ அங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் அவள் ஆனந்தமாக தனக்கு விதிக்கப்பட்ட செயல்களை ஒருவன் செய்து கொண்டிருந்தால் அது அன்பு, அது கொடுப்பதாக மாறியது. ஈதல் அப்படின்னு வந்துருது. அத ஈதல் இசைப்பட வாழல். இசைன்னா மியூசிக்குங்கிறத விட இசைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அந்த சௌஜன்யம், இணக்கம், ஜாலி, எல்லோரிடம் மிங்கிலாகிற டைப்பு. ஸோ கொடுத்து மிங்கிலாகணும். கொடுக்குறேன்ட்டு நீ மிங்கிலாகலைன்னா அது ஈகோ ஆயிரும். அப்ப கொடுப்பதா எடுப்பதான்னு தெரியாம உள்ள புகுந்து விளையாடுறதுக்கு பேர் தான் ஈதல், இசைப்பட வாழ்தல் அப்படின்னு. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் செய்யப்படும் செயல் எல்லாமே கொடுப்பதாக மாறிவிடுகிறது இன்டைரக்டா அடுத்தவர்களுக்கு. இவன் ஜாலியா சந்தோஷமா இருக்கான், கன்ஃபியூஷனே இல்லை. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அன்பிலே கொடுப்பதிலே அப்படின்னு சொல்லும்போது, பெரிய அட்வான்டேஜ் கன்ஃபியூஷன் இருக்காது, தெளிவு இருக்கும். இப்ப எடுப்பதுல 1008 கன்ஃபியூஷன். எடுப்பதுல நான் சூழல் எனக்கு சாதகமாக அதன் மூலியமாக நான் இன்பத்தை அடைய வேண்டும், சூழல்ல தான் எனக்கு இன்பம் இருக்கு, அதுதான் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது பிக் கொஸ்டின் மார்க்கு, கன்ஃபியூஷனு. அதுக்கு உண்டான செயல் நான் பல வகையில பண்ணும்போது ஒரு குழப்பம் ஏற்படுது. ஆனா கொடுக்கணும், நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், என் டியூட்டியை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க கன்ஃபியூஷன் இல்லை. நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா. இதே இது எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது அடுத்தவர்கள் மனம் சார்ந்த விஷயம். அப்போ அதுக்கு தக்கன என்னுடைய கணிப்பையும் திறமையையும் அறிவையும் மாற்றி அமைத்து பல வகையான சிந்தனைகளை செய்து யோசித்து திண்டாடி அதுக்கப்புறம் நான் எடுக்கணும்
அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு, கன்ஃபியூஷனு எல்லாம் வந்துருது. இங்க பெரிய அட்வான்டேஜ் வந்து கன்ஃபியூஷன் இருக்காது கொடுப்பதுல. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்த உடனே, இப்ப நேற்று வரும்போது பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன், வண்டியில 2 பேர் சாதாரணமா தான், 2 வீலர்ல 2 பேர் இருந்தான். பின்னாடி ஒரு 20 10-15 கம்பளி வச்சிருந்தான். எதுக்கு வச்சிருந்தா எனக்கு தெரியல. சரன்னு வந்தான். நான் அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்றேன். பஸ் ஸ்டாப்ல வந்து வண்டி டக்குன்னு நின்றுச்சு. ஒரு முதியவர் நல்ல ஒரு அரைகுறை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஆனா நார்மலா தான், குடும்பத்துல இருக்கிறவர் தான், பிச்சைக்காரன்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஆளு, வயசானவர், ரொம்ப முதியவர். எப்படி வயசு 70 மேல தாண்டி இருக்கும், 75 இருக்கும். அந்த 75 வயசுல ஒல்லியா சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச சட்டை, ஒரு கிழிஞ்ச கைலி போட்டு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு ஜம்மு. ஏமா வண்டி வந்து நின்னது, டக்குன்னு அவரை கூப்பிட்டான். டக்குன்னு அந்த கம்பளி, பின்னாடி இருக்கிற கம்பளி எடுத்து கையில், அவருக்கே ஒன்றும் புரியல, கொடுத்தா வண்டி போயிட்டே இருந்தது அடுத்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி. போகும்போது வழியில பார்க்க வேண்டியது யாராவது அந்த இளையவர்கள், அதாவது இல்லாமல் இருப்பார்களான்னு பாக்குறான். டக்குன்னு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து கன்ஃபியூஷனே இருக்காது, இது எப்படி கொடுத்தது. இப்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா யாருக்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது, அது கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்க, இப்ப கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு லட்சம் ஃபேக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அது எடுப்பதுல இருக்கிற பெரிய டிராபேக். கொடுப்பதுல மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, கன்ஃபியூஷன் இல்லை, குழப்பம் இல்லை, தெளிவு இருக்கு. அது திடீர்னு அவன் கொடுக்கும்போது அவர் வந்து, இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் ஏழை இல்லை, எங்க வீட்டுல 4-5 கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்க எந்த விதமான ஏமாற்றமும் இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லை. இல்லை அப்படியா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறான். யாருக்கு தரணுமோ கொடுத்துட்டு போறான். அன்னைக்கு யாருக்குமே கொடுக்க முடியலன்னா வீட்டுல கம்பெனியை வச்சு நிம்மதியா தூங்க போறான். ஸோ அது சக்சஸோ ஃபெயிலோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணோம், ரிலாக்ஸ் ஆனோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுது. அங்க கன்ஃபியூஸ் இல்லாம வந்துடுது. அதுதான் வந்து அந்த லவ்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இதுல ஒரு மெயின், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈக்குவல போயிடக்கூடாது. அவன் கிக்ல இருக்கான், என்ஜாய் பண்றான். அவர் வந்து அந்த முதியவர் வந்து வாங்கும்போது அவனுக்கு ஞானதேவர் சூப்பரா சொல்லுவாரு, தானம், சாத்வீக தானம் படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது கடன் பட்டவனுக்கு திருப்பி செலுத்தினார் போலும் தானம் செய்ய வேண்டும்னா, ஏற்கனவே கொடுத்தது திருப்பி செலுத்தும் போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்ல தான் கொடுக்குறான். அப்ப அவன் வந்து கொடுக்குறான்னு ஒரு ஃபீலே இல்லைங்க. அப்படிதான் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்குறேன்னு ஃபீல் இல்லை, ஆனா அவன் கொடுக்குறான். ஸோ அது வந்து தன்னுடைய கடமையாக பாவிக்கின்றான். பிளஸ் அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக பண்றான். ஆனா அது கொடுப்பது போல் உணரப்படுகிறது. இது வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாதது அப்படிங்கிறது அன்பு. அதுவே கொடுப்பதாக எடுப்பதாக இருக்கிறது. எடுப்பதாக அவனுக்கு இருக்கும், அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். சரி, அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, சுதந்திரம், அந்த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லவ்ல வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து அன்புல வந்து இண்டிபெண்டன்ட், கொடுப்பதுல வந்து மிகப்பெரிய சுதந்திரம் இருக்கிறது. கொடுப்பதுல அப்படி அன்கண்டிஷன், கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சுதந்திரம் இருக்கிறது, அன்கண்டிஷன். ஆனா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா 1008 கண்டிஷன், சுதந்திரமே இருக்காது. ஏன்னா அப்ப சூழலுக்காக என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப சூழ்நிலை கைதி. அப்ப சுதந்திரம் எங்கேன்னு எத்தனை விலைன்னு நான் கேட்கணும். ஏன்னா கைதியா, சூழ்நிலைக்கு நான் அடிமையாகி விட்டேன், சூழல் எனக்கு ஏற்றார்போல் திரும்ப வேண்டும், என் பேச்சை அவர்கள் கேட்க வேண்டும், அவர்களிடம் உறிஞ்சு நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும், அவர்கள் மூலியமாக நான் வந்து சுகம் காண வேண்டும். அப்படின்னா அவர்கள் சொல்லிட்டேனால அப்ப அவர்களுக்கு டிபெண்ட் ஆயிடுறேன். அப்ப சூழ்நிலை கைதி ஆகிறேன். அப்ப சுதந்திரம்னா என்ன விலைன்னே தெரியாது. ஆனா இங்க வந்து அன்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சுதந்திரம். சரி, இந்த சுதந்திரத்துல இருப்பவன் என்ன செஞ்சாலும் ஈதல்ல வந்துடும். எதிர்பார்ப்பு இல்லாதவன் என்ன செஞ்சாலும் எப்படி வந்து ஈதல்ல வருதோ அதே மாதிரி ஒருத்தன் சுதந்திரமா இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்றான். ஒண்ணுமே இல்லை, அவன் என்னுமே பண்ண வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா. அவன் முழு முதற் சுதந்திரமானவனாக இருக்கின்றான். எந்த ஒரு விஷயமும் அவனை கட்டுப்படுத்தாது, அவனை அடிமைப்படுத்தாது. நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி, அச்சமில்லை சாங் மாதிரி,
ஜகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும், இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும், கச்சனிந்த பொங்கை மாத கண்கள் வீசி நின்ற போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதினும், நான் கலங்க போறதில்லை, நான் தெளிவா இருக்கேன், சுதந்திரமா இருக்கேன், எந்த விஷயமும் என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஒருத்தன் சுதந்திரமா ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்தவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? அவர் மிகப்பெரிய ஈதல்ல இருக்கிறார், அவர் மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவன் எதுக்குமே சார்ந்து இல்லை, எதையுமே டிபெண்ட் பண்ணல. அப்ப சுதந்திரமா அவன் இருந்து அவன் என்ன செயல் செய்தான் சுதந்திரமாக, அப்படின்னால இன்டைரக்டா என்ன வந்துருது? எதிர்பார்ப்பு, லொட்டு லொஸ்கு எல்லாம் அதுல அடங்கிடும். முழு முதல் சுதந்திரமாக இருக்கு. ஏன்னா தன் புலன்களும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை, அவன் மனதின் ஆசைகளும் மோகங்களும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. அந்த அளவுக்கு சுதந்திரமாக அவன் இருக்கிறான். அப்படின்னா அவன் சுதந்திரமாக இருந்தாலே அவன் மிகப்பெரிய கொடுப்பினையை செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஆனா அவன் சொல்லுவான், நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு அவனுக்கு ஃபீல் இருக்காது. நான் சுதந்திரமா இருக்கேன்னு தான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஆனா அதுவே ஈதல்ல வந்துடும். அப்போ கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இல்லை. நான் எவ்வளவு கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறேன். எல்லா தாய் மகனுக்கு அதான பிரச்சனை வருது, கொடுக்கறதே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. எடுத்துக்கிட்டே இவன் எடுத்துட்டு இருக்கான், ஆனா கொடுக்குறேன்னு ஃபீல் பண்றான். என்ன பண்றது? அந்த மாதிரி இல்லை. அப்போ அதுக்குதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறேனா எடுக்கிறேனா அப்படின்னு ஃபீல், அதுதான் ஈகோ லெஸ். அடுத்து சுதந்திரம் ஒரு பாயிண்ட். அப்போ முழு முதல் சுதந்திரம் அங்கே இருக்கு. அந்த சுதந்திரமா அவன் ஆக்ஷன் பண்றான். அந்த சுதந்திரத்துல அவன் ஆனந்தமாக இருக்கின்றான். அவன் சுதந்திரமாக என்ன செயல் செய்தாலும் அது கொடுப்பதாக மாறிவிடுகிறது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அவன் எதையுமே சார்ந்து இருக்கவில்லையே. ஏதோ ஒன்று வந்துதான் அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லையே. அவன் சுதந்திரத்திலேயே ஆனந்தமாக இருக்கின்றான் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சுதந்திரமாக இருப்போமான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சுதந்திரம் ஈரல்ல வந்துடும். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அப்ப நான் இந்த சொன்ன எக்ஸாம்பிள்லயே அவன் ஒவ்வொரு கம்பெனியா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு போறான்னா அவ்வளவு ஃப்ரீடமா இருக்கான். எந்த டைம் வேணா வரலாம், அவன் இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்காம போலாம், டிராப் பண்ணிடலாம் கொடுக்கறத அப்படின்னு அவன் முழு முதல் சுதந்திரமா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காவே அவன் கொடுக்கறான்னு ஒரு ஃபீல் அடுத்தவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவன் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையா, எதையுமே எடுப்பது இல்லைல்ல. அப்ப எதை செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அது நன்மையாக போய்விடுகிறது. ஏன்னா அவன் சுதந்திரமாக இருக்கிறான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நான் சுதந்திரமா ஜாலியா இருக்கேன்ப்பா, நான் எங்கப்பா இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஃபீல் ரைஸ் பண்ணுவான். இந்த சொசைட்டிக்கு நான் தான் நன்மை சொல்லணும், ஏன்னா என்னை சுதந்திரமாக வாழ வைத்தது, சுதந்திரமாக இருந்து எனக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் சுதந்திரத்தில் இருக்கின்றேன், அப்போதும் எனக்கு இன்பம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சுயநலவாதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக எதற்கும் அடியமையாகாமல் எதையும் எதிர்பார்க்காமல் நான் என் இஷ்டத்துக்கு நான் சுதந்திரமாக இருக்க என்னை சேவகன் என்று உலகம் போட்டுகிறது அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அதுதான் ஈதல். இப்போ சுதந்திரமாக இருந்து நீ கொடுப்பது அப்படின்னு வருது. ஸோ அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட், கொடுப்பது அப்படின்னு சொல்லும்போது சுகம் அப்படின்னு நான் சொன்னேன். எவன் ஒருத்தன் ஞானதேவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. நம்ம சும்மா வார்த்தையில என்ஜாய்மெண்ட் சொல்லிடுறோம். என்னடா ஞானதேவர் எங்கேயுமே என்ஜாய்மெண்ட் சொல்லியே, தன் சொரூபத்தில் இருப்பான், தன் சொரூபத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஓவி படிச்சோம், அதுல சூப்பரா சொல்றாரு, சுகியா சுகி அப்படின்னு மராட்டியில. அதாவது சுகியா சுகிங்கிறார், சுகத்தில் சுகம் காண்பது. இந்த அஞ்ஞானி என்ஜாய்மெண்ட்னா எல்லாம் தான் என்ஜாய் பண்றான். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் மாசம் எல்லாரும் தான் என்ஜாய் பண்றான். லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் மாசமும் எல்லாரும் என்ஜாய் பண்றான். விதவிதமா ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது எல்லாரும் என்ஜாய் பண்றான். அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, அதெல்லாம் வெறும் சுகமா. இவர் சொல்ற சுகம் எங்க இருக்குன்னா சுகியா சுகம், சுகத்தில் சுகம் காண்பது அப்படிங்கிறார். அப்ப ரியல் சுகம் அதுனா இவன் சொன்ன மாதிரி அன்பு அப்படின்னு வருது. அப்ப ஒருத்தன் முழுமையான ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. முழுமையான சந்தோஷம், எந்நேரமும் சந்தோஷமா இருக்கான். எந்த சந்தோஷம்? அந்த டிபெண்ட் ஆகி சந்தோஷம், சுகியா சுகத்துல, உண்மையான சுகத்தில் சுகமாக.
அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் இண்டிபெண்டாக என்ன வேணா வச்சுக்கோங்க. சுகியா சுகம், ஆனந்தம், சுகம் துக்கத்தை தாண்டி இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச். இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல நமக்கு ஒரு கிக் இருக்கு இல்லையா? எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை. மேட்ச் நடந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, அவன் வந்தாலும் சரி, அவன் போனாலும் சரி, நான் எதிரணி விளையாண்டாலும் சரி, அடுத்த செகண்ட் என் கூட விளையாண்டவன் எதிரணி போனாலும் சரி, தோற்றாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, அந்த மாறாத சுகம், எதையும் சாராமல் நான் ஆடிக்கொண்டிருப்பதிலே அந்த சுகம் காண்பது. ஸோ அதுதான் சுகியா சுகம். ஸோ நான் சுகமா இருந்தா அது அன்புங்கிறாங்க. எவன் ஒருத்தன் முழுமையான சுகத்துல இருக்கிறானோ அவனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஈதல் இசைப்பட வாழ்ந்தான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டாதானே அடுத்தவன்ட்டு புடுங்கிறதுக்கு. இப்ப நான் ஏதோ எதிர்பார்ப்பு, கஷ்டம், வேதனை எனக்குள்ள இருக்கும்போது தானே எனக்கு பிரச்சனை வருது. இன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்கறாங்க காலையில, என் கணவன் என்னை அவாய்ட் செய்கிறான், வேணுன்ட்டு என்னை அவமதித்து விட்டு ஒரு காரியத்தை செய்தான், எனக்கு தெரியக்கூடாதுன்னு என் முன்னாடியே வேணும்ட்டு அவமானப்படுத்துறான். அது பார்த்தோம்னா சுறுசுறுன்னு ஏறிடுச்சு. சுகத்திலே சுகம் இருப்பவனுக்கு அது சுறுசுறுனே ஏறாது. அவன் சூரிய வெளிச்சத்துல இருக்கிறான். இந்த மானம், அவமானம், வெற்றி, தோல்வி, இந்த லாபம், நஷ்டம், இந்த நோய், ஆரோக்கியம், இது எல்லாமே மின்னல் வெளிச்சம் மாதிரி போயிடுது. அவன் சூரிய வெளிச்சம் மாதிரி எப்போதும் மாறாமல் ஆனந்தமா இருக்கான். அந்த சூரிய வெளிச்சத்துல இந்த மின்னல் வெளிச்சம் டம்மியாயிருக்கு. அப்படி ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அவன் காட்டுக்குள்ளே ஆனந்தத்தை அனுபவித்தாலும் அவனை கொடுப்பவனாக பார்க்கின்றான். உலகம் கொடுப்பவனாக காண்டும். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஆனந்தமா இருக்கேன்ப்பா, நான் எங்கப்பா கொடுக்குறேன், நான் நிம்மதியாக ஆனந்தம். அப்போ அந்த பெண் அவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோன்னா வீட்டுல சண்டையாகி போச்சு. அவள் சுகியா சுகத்துல இருந்தான்னா அவர் பண்ற இன்சல்ட்டே அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்களால அவங்க சுகத்துல என்ன பண்ணுமோ அவங்களால முடிஞ்சதே எதிர்பார்ப்பு இல்லாம இண்டிபெண்டா என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இருக்கிறாங்களா, வெளியே வர்றாங்களா, என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஒவ்வொரு ஆக்ஷனும், அந்த சுகியா சுகத்துல இருப்பவன் செய்யும் ஒவ்வொரு ஆக்ஷனும் கொடுப்பது போல் உலகத்தாருக்கு தோன்றும். அவனோ ஆனந்தத்தில் இருப்பதாக உணர்வான். நான் எங்கே கொடுக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஸோ இதுதான் நான் ஒரு 3 பாயிண்ட். ஒன்று எதிர்பார்ப்பே இல்லாதது அன்பு அப்படின்னு சொல்லும்போது, எவன் ஒருத்தன் எதிர்பார்ப்பே இல்லாமல் செயல் செய்வான், தனக்காக தான் அவன் செயல் செய்வான், ஆனாலும் அடுத்தவர்களுக்கு அது கொடுப்பதாக தோன்றும். அதே சமயம் முழுமையான சுதந்திரத்தில் அவன் இருப்பான். அவன் என்ன செய்தாலும் அந்த சுதந்திர உணர்விலே ஆனந்தமாக இருப்பதாக தான் அவன் உணர்வான், ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாக தோன்றும். 3வது, அன்பு என்பது சுகமாக இருப்பது, ஆசை என்பது கஷ்டப்படுவது. ஸோ அந்த அன்பிலே சுகியா சுகத்துல எதனாலும் பாதிக்கப்படாமல் எதனையும் சாராமல் அனுபவிக்கப்படும் அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் போன்ற அந்த சுகியா சுகத்துல ஒருவன் என்ன செய்தாலும் அவன் சுகத்தில் இருப்பதை போல் உணர்வான். ஆனால் இதுவே அடுத்தவர்கள் அதை மிகப்பெரிய சேவையாக உணர்வார்கள் என்று கூறி ஈதல் இசைப்பட வாழ்தலுக்கு விளக்கம்